பீகாரை சேர்ந்த குடும்பமே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சுட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏதோ இன்னைக்கு புதுசா நடக்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆனா தினசரி பத்திரிகை காலையில பத்திரிகை எடுத்து பார்த்தா எல்லாம் இதே தான். பெண்கள் படுகொலை, பாலியல் வன்முறை, அவங்கள கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அறிவாளால் வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி அதன் பிறகு கொண்டு போட்டுக்கிறார். இதுக்கு எல்லாமே காரணம் கஞ்சா, பெத்தம்பேட் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரம். நம்மளுடைய முதலமைச்சர் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு எங்கேயுமே பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சி வருவதற்கு முன்னால இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரையில் ஆட்சி தினசரி பத்திரிகையை பிரித்து பார்த்தா தினசரி அதிலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். திருப்பூர்ல கணவன் முன்னாலேயே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள். முதலமைச்சர் போதைப் பொருட்களை பத்தி எதுவுமே பேசுறதில்லை. ஆனா ஓட்டுக்காக இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மகளிரணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்களை பிடிச்சுட்டு போறாங்க. இப்ப நாங்க பாரத நரேந்திர மோடி அவங்க வந்திருந்தாங்க. 5 லட்சம் பேர் கூடினாங்க. நாங்க 5 பைசா கொடுக்காம அவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தணும். ஆனா இவங்க பிரியாணி போட்டலாம் இருக்கக்கூடிய இடத்திலே குக்கர், அது ஹாட் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே வச்சிருக்காங்க. பிறகு கருப்பு பனியன், கருப்பு பேண்ட், சிவப்பு பனியன் போட்டு எல்லாமே மொத்தமா எடுத்து கொடுத்து இருக்கிற எல்லா மந்திரிகளையும் கசைக்கு பிழிஞ்சு மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளிடெல்லாம் பணம் அதிகமாக கெடுபிடி வசூல் பண்ணதாக செய்திகள் வெளிவந்திருக்கு.